இப்போ பார்த்தீங்கன்னா விஎல்எஃப் டெஸ்ட் ரிப்போர்ட்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக விஎல்எஃப் ஆப்லேயே அதை வந்து எடிட் பண்ணலாம். ஆனால் என்னோடய ஃபைல் வந்துட்டு அது எடிட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஆகலை. அதனால் இப்போ நான் க்ரோம் ப்ரௌசர்லேயே அதை வந்து எடிட் பண்ண போகிறேன். எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும். இதுதான் விஎல்எஃபோட டெஸ்ட் ரிப்போர்ட்டு. என்னென்ன இது எல்லாமே வந்துடும். கம்பெனி நேமு, நம்ம எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேல்யூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும் நமக்கு. இப்போ இதை நம்ம எடிட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இன்ஸ்பெக்ட் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு HTML ஃபார்மெட்டாக வந்துட்டு எடிட் பண்ணுற மாதிரி வந்துடும். இதில் வந்துட்டு நீங்கள் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற இதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். எலமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ண இந்தாண்ட ரைட்டில் வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு இந்த இதை செலக்ட் பண்ணுறேன். அங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் காட்டுது. இப்போ நான் இதை கீழே கிளிக் பண்ணேன்னா அதில் வந்து ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே பாடி அப்படின்னு சொல்லிட்டு பி போட்டு இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். அங்கே காட்டுது பாருங்கள் லெஃப்ட் சைடில். இப்போ அதை கிளிக் பண்ணோடனே கீழே பாருங்கள் வந்துடுச்சு. நமக்கு நேமுன்னு இது எல்லாமே கொடுத்து அங்கே என்ன இருக்கோ அது வந்துடுச்சு. இப்போ அதை ஒரு டபுள் கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணோடனே அது எடிட் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இதில் நான் ஸ்பேஸ் கொடுக்க மறந்துட்டேன். இதில் ஒரு ஸ்பேஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 301 கிடையாது, பே நம்பர் நமக்கு 303ல் ட்ரான்ஸ்ஃபார்மர் 1ல் ஆர் ஃபேஸ் அது கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா லெஃப்ட்டில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வரேன். அதில் எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா இது பண்ணிங்கன்னா அப்படியே அதிலே காட்டும். அது கிளிக் பண்ணி அதில் பாடின்னு ஒன்று பாடி அலைன்மெண்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு என்ன வேணுமோ இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. நான் வந்து இதில் எத்தனை கேவின்னு கொடுக்கறதுக்கு வந்து மறந்துட்டேன். இப்போ அதுக்குள்ளே போகிறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த பாடி வந்து காட்டுது. இதை கிளிக் பண்ணோடனே இதை கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம். கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த இது வந்துடும். இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு பார்த்திங்களா வோல்டேஜ் ரேட்டிங் மேலே இருக்குது. அதை வேணும்னு மாத்திரம் பார்த்திக்கலாம். மொத்தம் எத்தனை கேவி அப்படின்னு சொல்லி போட மாட்டேன். அதை வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். 33 கேவி போட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். அடுத்தது நீங்கள் எக்ஸல் பி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெலாசிட்டி, லென்த்தும் வந்து நாங்கள் அதில் கொடுக்க மறந்துட்டோம். அதனால் இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாம் எடிட் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டு தான். இப்போ வந்து 74 மீட்டர். இப்போ என்ட்ரு கொடுத்திங்கனாவே உங்களுக்கு இந்தாண்ட வந்துடும். அவ்வளோதான். சைஸை மட்டும் போட்டுட்டு நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைஸ் வந்து எங்களுக்கு 240 ஸ்கொயர் .ml. ஓகே, போட்டுட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இந்தாண்ட மாறும் பாருங்கள், வந்துடுச்சுங்களா? ஓகே, அவ்வளோதான். இது அப்படியே Ctrl+S அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு சேவ் பேஜ் காட்டும். சரிங்க, இந்த ஃபைல் நேமை வந்து காப்பி பண்ணி வச்சுப்போம். காப்பி பண்ணிட்டோம்னா அங்கே அப்படியே நமக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ஃபைல் நேம் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ டவுன்லோட்ஸில் வந்து சேவ் பண்ணுறேன். டவுன்லோட்ஸில் என்ன நேமோ போட்டு சேவ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் சேவ் பண்ணும்போது இதில் வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்டு, வெப்பேஜ் சிங்கிள் ஃபைலு, வெப்பேஜ் கம்ப்ளீட்டுன்னு இருக்கும். இது ஃபஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இது வந்து சேவ் ஆகாது கரெக்டாக. நீங்கள் வந்து வெப்பேஜ் கம்ப்ளீட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட சேஞ்சஸ், நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே ஹெச்டிஎம்எல்லாக சேவ் ஆகிடும். பாருங்கள், நம்ம சேஞ்ச் பண்ணதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா. A1ல் 303 ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே 33 kV போட்டு அதுவும் சேஞ்ச் ஆகிடுச்சு. 74 மீட்ரு, 240 ஸ்கொயர் mm எல்லாமே நமக்கு சேவ் ஆகி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்படி தான் எடிட் பண்ணோம். ஓகே.